நிறைய பேரு வைலன்ஸ் பாத்தியா அலெக்ஸ்? கேக்குதா? ஆனா இவன் நல்லா ஓபி அடிச்சான்டா ஜிவி பிரகாஷ். ஒண்ணுமே பண்ணலடா. இல்ல ஜிவி நல்லா கொடுத்து இல்ல ஜிவி கொடுத்து வச்சான். ஏன் தெரியுமா? வேலையே செய்யாம 3 கோடி வாங்கியிருக்கான். ஆனா இல்லடா இல்ல கொடுமை என்ன தெரியுமா? வேலை செய்யாம 3 கோடி வாங்கினது கூட பரவாயில்ல. அங்க இளையராஜா 5 கோடி கேட்டா பாத்தியா? ஆமா ப்ரோ ப்ரோ கேக்குது ப்ரோ. ஜிபியூ டிஎன்ல எவ்வளவு பண்ணிருக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா ப்ரோ? புரியல. ஜிபியூ டிஎன்ல எவ்வளவு பண்ணிருக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா ப்ரோ? 115 ப்ரோ இது வரைக்கும் 8 டேஸ்ல. ஓகே ப்ரோ. 115. அதான் ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி ஆமாங்க அந்த 100 கோர்னு இது பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. ஆமா கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. அப்போ ஒரு ஆம் ஐடிக்கு போனேன் ப்ரோ. அந்த ஆம் ஐடி அந்த 100 கூட போட்டிருந்தான் ப்ரோ. அப்ப நான் போய் என்ன பண்ணேன் ப்ரோ, உங்ககிட்ட 100 கூட கிராஸ் இருக்கு, எங்ககிட்ட 2 100 கூட ஷேர் இருக்குன்னு போட்டா ப்ரோ. அந்த ஆமை என்ன பண்றானா விஸ்வாசம் தூக்கிட்டு வரான் ப்ரோ அந்த ஆமை. இல்ல உனக்கு புரியுதா? பைத்தியக்காரனா 100 ஷேருக்கும் கலெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம அதான் புரியுதா? இல்ல உனக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் 100 crores அதான் பண்ணது வந்துட்டு விசுவாசம். நான் தான் சொல்றேன் டே படி ஒன்னு சொல்லிட்டேன். அறிவு இருக்கிறவன் அஜித் ஃபேனா இருக்க மாட்டான்டா. இது எல்லாருக்கும் தெரியும்டா. முதல்ல திறமையே இல்லாதவனுக்கு அதான் திறமையே இல்ல. அவனை எப்படா ரசிக்கிறது? நான் தெரியாம கேறேன்டா. நான் கேட்டு கூட இல்லடா, தெரியாம கேறேன்டா. ப்ரோ கேக்குதா? கேக்குது. அப்ப நான் என்ன ப்ரோ, நான் மறுபடியும் போய் சொன்னேன் ப்ரோ அந்த 100 கோடி கிராஸ் எங்களுக்கு 100 கோடி ஷேர் சொன்னா மறுபடியும் விசுவாசம் தூக்கிட்டு வரான் ப்ரோ அந்த ஆமை. இதுல ஒரு நிமிஷம் இதுல இப்ப யூடியூப் பிரசாந்த் அதான் அவரு கூட ஏதோ ட்வீட் போட்டிருந்தாப்புல. என்னன்னா இந்த படம் 100 கோடி ஷேர் பண்ணோம் எது இந்த குட் பேட் ரிலீஸுக்கு முன்னாடி. நம்ம பசங்க ஏதோ கலாச்சிருந்தானுங்க இந்த வருஷம். தான் ஒருத்தன் வாட் பண்ணி தான் சொல்லியிருந்தான் ப்ரோ, அவனுக்கு எதுவும் அதான் அவனுக்கு கிராஸ் ஷேர்னா என்னன்னே தெரியாது, கலெக்ஷன் நினைச்சு உன்னை போட்டு அடிக்க போறான்னு பேரு. உண்மைடா, அந்த நாய்களுக்கு அறிவே இருக்காதுடா. ஷேர்னா என்ன? பக்கத்து ஸ்டேட்லாம் ஷேர்னு வளர்ட்டானுங்க. இங்க கலெக்ஷனுக்கே முக்குது. ஆமா கிராஸுக்கே அடிச்சுக்கிறானுங்க. தெலுங்குல ஷேர் தான் அது ரெக்கார்டு. ஷேர் தான் தெலுங்கு ஷேர் தானே பேசுவானுங்க. ஷேர் ரெக்கார்டு அது. ஏன்னா ரெக்கார்ட் பண்றது ஷேர். ஆக்சுவலி ஹிந்தில அப்படிதானே பேசுவானுங்க. ஹிந்தில ஷேர் தான். ஹிந்திலாம் எங்கேயோடா. ஹிந்தில வந்துட்டு நெட், அது நெட்ல பார்ப்பாங்க. ஹிந்தில நெட் கலெக்ஷன். ஹிந்தி வந்துட்டு நெட் கலெக்ஷனு, தெலுங்குல ஷேரு, தமிழ்நாட்டுல கிராஸ் இருந்தது. ஆனா தமிழ்நாட்டிலே அந்த ஷேர் ரெக்கார்ட் பண்றது விஜய் மட்டும்தான். ஆமா நெட் கலெக்ஷன் ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சிட்டு நெட் கலெக்ஷன் தான் பார்ப்பாங்க. இதுல வழுக்கு தான் 70 கோடி ஷேர் கொடுத்துருக்கான் போல. 65 கோடி ஷேர். ஆனா கிழவனுங்க நம்மளுக்கு ஒரு பூதி அடிக்க பார்த்தானுங்க. கூலில 100 crore ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ மயரா பண்ணோம் பக்கத்து ஸ்டேட்ல கூட நம்பலாம், ஓன் ஸ்டேட்ல நம்பவே முடியாதானு. முதல்ல இல்ல இது எப்படி தெரியுமா? இப்போ அடுத்து ஜனநாயகனும் அதான் 100 கோடி ஷேர் வந்துடும். ஆனா ஜனநாயகன் வந்துட்டு கண்டிப்பா லியோ அடிச்சு ஹையஸ்ட் இருக்கிறதுல போய் நிற்கும். ஏன்னா 10 நாள் லீவ் இருக்குது கூட. இல்ல 10 நாள் லீவும் கடைசி படம் ஒண்ணு கூட அனிருத்தோடைய எஃபர்ட் புரியுது. எப்படி பார்த்தாலும் லியோ வந்துட்டு சமாதி கட்டுறது உறுதி. ஆனா எனக்கு கேட்டா 250 இல்ல 240 அது தெரியல. இல்ல அதுக்கு மேல கூட வாய்ப்பு. ஆமா எக்ஸ்ட்ரா புஷ் இருக்கும் லாஸ்ட் மூவில.
ஆமா, எல்லாருமே வந்து பாப்பாங்க. சரி. இதெல்லாம் தேடி தேடி இதுல அப்படியே அவனுங்க பயப்படுறது என்ன தெரியுமா? எங்க சச்சின் ரிலீஸ் வந்து ஏதோ பிஎம்எஸ்ல போயிட்டு குட் படக்ல அடி வந்தா பயப்படுறானுங்க. ஏன்னா நீ நோட் பண்ணி பார்த்தேன் என்னோட கலெக்ஷன்ல ஏதாவது அடிக்க முடியுமா? அதெல்லாம் தேவையில்லை, புரியுதா? ஏன்னா பண்ணவும் பண்ணாது, ஏன்னா ரீரிலீஸ் படம், புரியுதா? ஆமா அவனுக்கு ஆமா. பயப்படுறது அதான். டே ரிலீஸ் ஆகி 1 வாரம் தானே ஆகுது, இவன் வேற 10 தூக்கினா அதான் புக்கிங் தான் மேட்ரு. ஏன்னா இப்ப நீ ஒன்னோட நீ மெயின் தேட்டருக்கு தான் காசு ரோனி எல்லா தேட்டரும் நீ சென்னையில இப்ப மெயின் தேட்டர்ல இருந்து பாரு, நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தான். கவர்மெண்ட் ஹாலிடே கூட ஜிபி ஃபுல் ஆகல, ஏன் ஒரு ஷோ கூட ஃபுல் ஆகல? மானகட்ட பையன் எப்படா ஏதாவது எப்படி இருக்கானே புரியுமா? சொல்றேன், சென்னையில இவ்வளவு கேவலமா புக்கிங் நான் பார்க்கவே இல்லடா. இல்ல ரெண்டாவது இல்ல நாள் இவ்வளவு கேவலமா. இல்லடா, எனக்கு இப்பதான் வந்துட்டு கோட் ஞாபகம் வருது. டே ஒர்க்கிங் டேல கூட ஃபுல்லான பரம்பரடா இது. ஆமா உண்மையிலே தான் நம்மளுக்கெல்லாம் ஏதாவது நடுவில் இந்த மாதிரி லீவ் கிடைக்காம போச்சு. நல்ல வேலை ஜனநாயகம் கிடைக்குது, 10 நாள் லீவ். ஆமா. சென்னைக்கு செம இது. கோட்டுதான் லீவ் கிடைச்சிருந்தா இன்னும் புஷ் பண்ணிருக்கா நிறைய. இல்ல நம்மளுக்கு கோட்டுக்கு பெரிய ஒரு ஒரு கெத்தான விஷயம் தெரியுமா? இல்லடா இல்ல அப்படி கிடையாது. இவனுங்க ஒரு காம்பினேஷன் ஐ பண்ணுவானுங்க. அனிருத் இல்ல, கூட பெரிய டேரக்டரும் இல்ல. பெரிய பெரிய பெருசனா என்ன இப்ப ட்ரெண்டிங்கா எதுவுமே இல்ல, அதான் பெரிய பெரிய அந்த பெரிய டேரக்டரும் இல்ல. அதான் அதே மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் ரிலீஸ்னு கேட்பானு, ஃபெஸ்டிவல் ரிலீஸும் கிடையாது, நார்மல் ரிலீஸ் தான். அதான் இது வந்துட்டு வீக்கெண்ட் லீவ் தான். ஏதோ அந்த விநாயகர் சதுர்த்தி கூட தான், அது கூட வீக்கெண்ட்ல தான் வந்து, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுவும் எப்பதான். ஆனா படம் ரன் எடுத்து பாரு மௌனா, சரியான ரன். இதோ இவங்க ரோமி பிக்சர் ராகுல் இது அவன் 25 நாள் ரோஹினில உட்காந்துருந்தான். இதுல ரோஹினி தேட்டர்ல ப்ரீ புக்கிங் எடுத்து பாரு. ரோஹினி தேட்டர்ல 35,000 தான், அந்த அளவு 35,000 டிக்கெட் மேல அதே ப்ரீ புக்கிங் ஆச்சு. உண்மையாவே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாடா கோட். நிறையடா. அதான் இது பரவாயில்ல. வெற்றி தேட்டர்ல வந்துட்டு ஆல் டைம் ரெக்கார்டு இது வந்துட்டு இதாங்குது. இந்த ஒரு டாப் 5 கலெக்ஷன்ல இதாங்குது. இதுவும் ஜாயின் ஆகி நம்பர் 1 இது பாகுபலின்னு நினைக்கிறேன் அந்த தேட்டர்ல. முதல்ல நம்ம இது எப்படிதான் இவ்வளவு பேசுறீங்களே சார், அதுனா என்னன்னு கூட தெரியாத சார்ன்ற மாதிரிதான் அவன் போவான், புரியுதா? அதனாலதான் ஆமங்கிட்ட இது பேசவே மாட்டான். அவன் தான் அவன் பாட்டுக்கு வருவான்டாடி. உண்மையிலே அவனா வாழ்ந்த ஆமை மாதிரி வாழணும்டா. ஏன்னா எதை பத்தியும் கவலை ஒரு இல்ல, நல்ல படம் தேவையில்ல, நல்ல பாட்டு தேவையில்ல, நல்ல லுக்கு கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ பாட்டுக்கு வரியா, ஒரு குப்பை பத்து இல்ல, நீ குப்பை படுத்து டான்ஸ் ஆனா போதும். அதான் அது ஆடுறது டான்ஸ் ஆனு கூட தெரியாது, ஆனா அண்ணா போதும் அது. இல்ல ஆனா ரொம்ப டவுனா இருந்தா நான் அப்படி ஒரு இதுவும். இல்லடா இப்ப உனக்கு விடாமுயற்சி மாதிரி ஒரு டவுன் நம்மளுக்கு புலிக்கு அப்புறம் வந்ததே கிடையாது, புரியுதா? விடாமுயற்சி மாதிரி ஒரு டவுன் புலிக்கு அப்புறம் உனக்கு வந்ததே கிடையாது. ஆமா. ஏன்னா இவன் எந்த அளவுக்கு டவுன்னா, வர்றவன் அடிச்சா பரவாயில்ல, எல்லாம் அடிக்கிறானுங்க. மெய்யலக டிராகன் டிராகன்லாம் ஃபுல் டாமினேஷன். அவன்லாம் அடிச்சானே சொல்ல முடியாது, ஃபுல் டாமினேஷன், கிளீன் ஸ்வைப் பண்ணிட்டான் டிராகன். நல்ல வேலை இதோட கிளாஸ் இல்ல டிராகன். இல்ல முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் கலாய்ப்போம். இப்போ ஆந்திரால லவ் டுடே பண்ணத வலிமை பண்ணலன்னு கலாய்ப்போம், புரியுதா? பார்த்தா இங்கெல்லாம் ஓவரால்லே அஷ்டம். அதான் டிராகன் பெரிய இது உங்களுக்கு அவசியம். கடைசியில பார்த்தா இப்ப பிஎம்எஸ்ல அடி வாங்கிடுது பைத்தியம். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அதான் அவனுங்களுக்கு பொறுத்த வரையும் அதான் 2 நாள் செலிப்ரேட் பண்ணோம், அதாவது கிடைச்சதுன்ற ஒரு நிம்மதி அம்மைங்களுக்கு. அவ்வளவுதான். ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா, ஏதாவது விஜய் ரெக்கார்டு அடிக்கலாம் தான் பார்த்தானுங்க, எங்க விடுறது. பாப்போம் பொறுமையா. இதுக்கு மேலாம் அவங்களே தெரியுமே. ஏன்னா அதான் ஓப்பனிங் அடிக்க ட்ரை பண்ணானுங்க. ஆனா ராகுல் வந்துதான் அவன் உண்மையை சொல்லிட்டான். ஏன்னா வழக்கமா ப்ரொடியூசர் வந்துட்டு எக்ஸாகரேட் பண்ணுவானுங்க. யாரு ஆமைக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி தான் போடுவான், எல்லாருக்கும் தெரியும். வலிமை 200ன்னுவான், எல்லாரும் சொல்ல தேவையில்லை. நிறைய இது
ஆனா இவன் அப்படியே போட்டு விட்டான். ஆனா இதுவே 28.5 தான் சொன்னானுங்க குட் பேட் அக்லி. ஆனா 30 போட்டா ரோ சரி டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல அதான் அவனுங்கள மாதிரி அழுவ கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டா போட்டதுதான். புரியுதா? ஆமா அதான். ஆனா அப்படி போட்டு கூட வந்துட்டு ஏகேஎஸ் ஹையஸ்ட் அப்ப ஆல் டைம் இல்லையாடா உன்னை நம்பியதான் அவனுங்க அப்படிதான் கேக்குறானுங்க. அப்ப ஆல் டைம் இல்லையா உன்னை நம்பி தானே வந்திருக்கேன். நம்பி வந்தாலும் படத்துலதான் இருக்கணும்ல. நாளைக்கு 9 மணிக்கு போறோம். தெரிய விடுறோம். வைப்பு தான். ரொம்ப நாள் கழிச்சாதான் செலிப்ரேஷன். ஏன் ப்ரோ நீ வேற. இந்த வீரதீர சோரன் பார்த்தேன் லாஸ்டா. செம்மையா இருந்தது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வீரதீரஸ்வரம் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து என்ன ஜீப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டான். ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு. போன சண்டே தான் போனேன். ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி பாத்துட்டேன் நான். அவன் வேற வந்து நான் பாக்கே இல்ல வந்தே ஆகணும் அப்படின்ட்டான் என்ன. அப்புறம் வேற வழி இல்லாம போனேன். அவனே அப்புறம் படம் முடிஞ்சு இதெல்லாம் ஒரு படமாடா 400 ரூபாய் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். களி அவன் என்கிட்ட ஊத்துறான். நான் அவன்கிட்ட எதுவுமே சொன்னேன். அப்படிதான் இருக்காரா நீ வாட பாத்துலாம். என்ன நீ வேற எதுவும் எடுத்துட்டு போற போய் நான் மட்டும் காதுல ஹெட்செட் மாட்டிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு உட்காந்துருந்தேன். அதுவும் இல்லாம முன்னாடி இடம் கிடைச்சிருச்சு ப்ரோ. பின்னாடி கூட இல்ல. ஸ்பீக்கர் வச்சு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க இதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. நான் பாட்டு ப்ளூடூத் எடுத்து போட்டேன். ரீல்ஸ் பாத்துட்டே இருந்தேன். அது பாட்டு ஓட்டுன்னு. ஆனா திங்க ஆமா சண்டேனால கூட்டம் வந்துச்சு. இல்ல வந்திருக்காது. இந்த வருஷம் பாப்போம். வேறதா நல்ல படம் வருதா இதுவான். நானே சச்சினுக்கு போலானா இருந்தேன். அப்புறம் அவன் ஊர்ல இருந்து வந்தானா வாடா போயிட்டு வருவோம்னு அப்புறம் கூப்பிட்டான். அப்புறம் வழியே இல்லாம ஒண்ணு இல்ல நல்ல படம் எடுத்து பார்த்தாலே ரொம்ப ரேரா தான் வந்திருக்கு இந்த வருஷம். ஆமா இந்த டிராகன் ஆமா இவனுக்கு குடும்பஸ்தான் சொல்லுவானுங்க. குடும்பஸ்தானே எனக்கு அது வந்து ஒரு இதுவா போகும். நானும் போய் பார்த்தேன். அது வந்து வீரதீர சோறு நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டா பெஸ்ட் என்ன கேட்டா. ஆமா சினிமாட்டிக்காவும் சரி ஆக்ஷன் வேற எதுவும் பெருசா வரல நடுவுல. அந்த மதகஜராஜா அது ஓகே நான் பார்த்தேன். ஓகே ஆனா காமெடி காமெடி எல்லாம் ஒர்க் ஆகுச்சு எனக்கு இந்த சந்தானம் பண்ணது ஓரளவு. ஆனா இந்த ஆம குப்பைக்கு அது எவ்வளவு. ஆமா அது வேணா ரைட்டு. அதுல கதை இருந்தது. யோசிச்சு பாரு. இல்ல அதுவே பழைய படம். அது வரும்போது கூட இந்த அளவுக்கு அழகல. ஆமா அது கூட ஓடிச்சு. பொங்கல்ல என்னென்ன படம் ரிலீஸ் ஆச்சு இது. ஆனா அந்த 10 நாள் லீவ் என்ன கேட்டா இந்த வீரதீர சூரன். ஆமா உங்களுக்கு வீரதீர சூரன் வந்திருந்தா போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அந்த ஆமா இவனும் வரமாட்டான். மத்தவனையும் வர விட மாட்டாத. என்னது ஏதாவது ரெட் ஜெயண்ட் கிட்ட ஏதாவது ரெட் ஜெயண்ட் இது ரெட் ஜெயண்ட்னா வராதுங்க. அது நம்ம சின்ன சின்ன இது இல்ல. அவங்க படத்துக்கே கிளாஸ் போட மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்களுக்கே இது ஓடுவா ஓடாது. ஆனா ரெட்ரோ நல்ல பாசிட்டிவ் தான் சொல்றானுங்க. ரெட்ரோ அன்னைக்கே இது மார்வல்ல இருந்து அதென்ன ஐயோ அந்த படம் பேர மறந்து போச்சு. ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ரெட்ரோ அன்னைக்கு என்னன்னா ஆந்திரால படம் ஹிட் படத்துடைய பார்ட் 3 ரெண்டு படம் ஹிட் ஆகுது. 3வது காஞ்சனா 3 மாதிரி ஹிட் 3 நாங்க ரிலீஸ் பண்றோம். அது ஒரு ஆக்ஷன் படம் இது மாதிரி. ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். இங்க ரெட்ரோ அதேதானே. ஆக்ஷன் த்ரில்லர் தானே ரெட்ரோ. த்ரில்லர்லாம் இல்ல சும்மா தான் அந்த மாதிரி தான். ஓகே எல்லாம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் சொல்றாங்க. தெரியல பாப்போம். மே 16 வந்து இது வருது தானே டிடியா. புரியல. மே 16 டிடி வருதா? மே 6th 16th
16 தான் சொன்னேன். இல்ல ஆமா டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படம். அது மட்டும் தான் வருதா இன்னைக்கு? அந்த படம் எனக்கு கேட்டா ஹிட். அதான் டிடி நெக்ஸ்ட் ஹிட்டா வாய்ப்பு தான் நினைக்கிறேன். ஏதாவது பேகி ஏதாவது கூத்து விட்டு 4-5 காமெடி போட்டாலே ஹிட் ஆயிடும். ஒர்க் அவுட் ஆனா. ஆமா. டிடி ரிட்டர்ன்ஸ் சரியான ரன் ஆச்சு. நிறைய தியேட்டர் லிஸ்ட்ல வந்துச்சு டிடி ரிட்டர்ன்ஸ். அவனை எவ்வளவு ஷோ போட்டிருக்கான் பாடுறா ரோனில எப்பா. அதுல ஒரு தற்கூரியாம தெரியுமா? ஸ்டார்டிங்ல புக்கிங் ஓபன் பண்ணி அதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டான். அப்புறம் புதுசா ஓபன் பண்ணி இது பண்ணிருக்கான். அந்த அந்த தற்கூரியாம நான் குவாட் பண்ணிட்டு பாருங்களா பாத்தீங்களா பிரான்ஸ், அதான் எடிட் பண்ணி நம்பர் 1ன்னு விஜய காட்டுறாங்க. அதான் நான் ஏதோ கண்டுக்கல, வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாதான். அவன் அப்புறம் தான் ஓபன் பண்ணுவான் லிஸ்ட்ன்றது, அப்புறம் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒன்னொன்னா விடுவானுங்க, எல்லாத்தையும் விட மாட்டானுங்க. எல்லாத்தையும் விட்ட பிறகு இப்ப ஷோ கவுண்ட் போட 27 ஷோஸ் இருக்கிறதுல ஹையஸ்ட். தீனாலாம் மயிரா கூட மதிக்கல. அது எவனுக்கும் கேட்க மாட்டான். அதான் ஒரு விஷயம், அதான் பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கணும். நான் இங்க துருத்துருன்னு அதான் புலம்பினுக்குதுங்க. அதான் அப்புறம் என்ன ப்ரோ, புது படம் நாங்க அவங்க விட்டுருக்காங்க, பழைய படத்துக்கு விட்டு அடிக்கிறாங்கடா. நிறைய தியேட்டர்ல இந்த 100 ரூபாய் டிக்கெட் விற்கிறதெல்லாம் உண்மையில நல்ல விஷயம். இந்த ரீ ரிலீஸ்க்கு எதுக்குடா 200 ரூபாய் வைக்கிறீங்க? இப்ப நான் போறதே 200 தான் தெரியுமா? 200 ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். இங்க 100 ரூபாய் தான் சொல்லி வச்ச டிக்கெட் தான். இங்க 100 ரூபாய் தான். இல்ல ரோனினால இது 200ன்றானு. சரி ஓகே. என்னதான் இன்னொன்னு, இந்த வருஷம் விஜய் படம் இல்ல, இது உண்மையில அது செலிப்ரேஷன் தியேட்டர்ல அது ஒரு வைப்ன்றது. ஓகே, அதான் அது கொடுக்குது ஒன்னும். ஓகே, நான் தான் இது ஜெயா டிவில தான் பாத்துருக்கேன். இப்பதான் பார்க்க போறேன் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் படம் ரிலீஸ் ஆனப்பதான் பார்க்க முடியாது. 2005ல தானே வந்துச்சு. ஆமா 5 நினைக்கிறேன். 4 வந்துட்டு கில்லி 5 செக்ஷன். திருமலை ஆனா எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் திருமலை எப்படி சொல்லுவாங்க, திருமலையும் பார்த்தேன் ரீ ரிலீஸ். இது வரைக்கும் ரீ ரிலீஸ் எடுத்து பார்த்தா திருமலை பார்த்தேன், கில்லி, துப்பாக்கி. ஆமா இதான் பார்த்துருக்கேன். வேற ரீ ரிலீஸ்னா நான் கில்லி மட்டும் தான் பார்த்துறேன். ஏன்னா இங்க அவ்வளவா அந்த ரீ ரிலீஸ் படமே போட மாட்டாங்க. நீங்க சென்னையில இருக்கீங்க, இங்கதான் அரியலூர்ல ஒரு தியேட்டர் இருக்கு, இங்க ஒரு 2 தியேட்டர் இருக்கு ஜெயங்கொண்டத்துல, அவ்வளவுதான் புது படம் போடுவாங்க. அவசியமா இங்க சச்சின் போட்டுருக்காங்க. இதுல இல்ல ரீ ரிலீஸ் எதுவுமே அதிகமா தான் இருக்கு. ரீ ரிலீஸ்ல யாராவது ரிப்பீட்டா போவாங்களா? ஆனா இப்படி போனதுன்னா கில்லி தான் 2-3 வாட்டி. அதுவும் 3வது வாட்டி தான் அதான் இந்த இதுன்னு நினைக்கிறேன். அதான் திரும்ப ஏதோ இந்த ஆமா 3வது வாட்டி தான் கொஞ்சம் நிம்மதியா பார்த்தோம். அப்ப கூட தான் ஏசி ஆஃப் பண்ணி விட்டான்டா ரோனி தியேட்டர்ல போய்த்துக்காரன். சரி ஐயோ அது வேற, நாளைக்கு வேற அங்கதான் போறோமா, சைக்கோ என்ன பண்ண போகுது செகண்ட் ஹாஃப்ல. இங்க வந்து இந்த வாட்டிலாம் ஆஃப் பண்ண பச்சை இல்ல, ஆனா போன வாட்டியே திட்டின்னு தான் இருந்தான் அவனை. இங்க வந்து கோட்டு பாக்கும்போது தான் எனக்கு இது ஆயிடுச்சு. அரியலூர்ல கோட்டு பாக்கும்போது கரண்ட் நிப்பாட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அது அப்புறம் கோட் நான் இன்னொரு தாட்டி வந்து இந்த ஜெயங்கொண்டத்துல போய் பார்த்தேன். அப்புறம் செகண்ட் தாட்டி ஹைலைட் என்னன்னா, மோஸ்டா தியேட்டர்ல பவர் கட் இதெல்லாம் ஆகாது. பவர் கட் இல்லைன்னா வந்துட்டு அந்த அது வந்து ப்ரொஜெக்டர் அந்த ஷட்டவுன்லாம் மேக்ஸிமம் ஆகாது. சவுண்ட் மட்டும் இல்ல அதான் இல்ல என்ஜிகே பாத்துனுக்கிறேன். அன்பே பேரன்பே பாட்டு போகுது எங்க கணபதிராம் தியேட்டர்ல. கணபதிராம் தியேட்டர் தெரியாது, நார்மல் சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர், லோக்கல் தியேட்டர் தான். அங்க போயினுக்குது அன்பு பேரன்பு பாட்டு, நடுவுல ஏதோ ஸ்டெப் போட்டுனுக்கிறான். அதுக்கப்புறம் ஏதோ நல்ல ஒரு ரொமான்டிக் ஸ்டெப் தான் வந்துச்சு. அந்த கோமாளி ஸ்டெப் இல்ல, அந்த கருப்பு பண்ணி அது கிடையாது, வேற ஏதோ ஒரு ஸ்டெப் வந்துச்சு. அப்பான்னு பார்த்து கட் ஆயிடுச்சு. எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் கேட்டா பவர் கட்டுன்னு. நான் பார்த்ததுல லாஸ்டா கட் ஆனது அதான். மோஸ்டா தியேட்டர்லாம் அப்படி ஆகாது இங்க சென்னை. அது வந்து லோக்கல் தியேட்டர்ல ஏதாவது ஒன்றும். ஆமா அங்க எஃப்டிஎஸ் தான் போனோமா, ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து கடுப்பேத்துட்டாங்க. 9 o'clock போனோம்.
கடுப்பேத்திட்டாங்க. நல்லாதான் போயிட்டு இருந்தது. நடுவுல வந்து இந்த ஏசி நிப்பாட்டி கதை திறந்து வச்சுட்டு வேர்த்து விறுவிறுக்கெல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கரண்ட் நின்றுச்சு. அப்புறம் திரும்பி ஜெனரேட்டர் ஆன் பண்ணி ஓட்டிட்டு இருந்தாங்க. ஏசியை நிப்பாட்டாங்க. எல்லாம் பிடிச்சி ஏசியை போட்டு கத்திட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கோட்ல. அப்புறம் வந்து இந்த இது ப்ரொஜெக்டர் ரூம்ல கண்ணாடி இருக்கும்ல, கண்ணாடி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. பிரில்லர் தொடையா கண்ணாடியா கத்திட்டு அதுக்கப்புறமா பார்த்து முடிச்சோட இது ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பி தேர்ட் ஷோ வந்து ஜாங்கொண்ட போயிட்டேன். ஈவினிங் ஷோ 6 மணிக்கு. இங்க ஒன்றும் செட் ஆகலன்னு. டிஎன்ல சச்சின் ரிலீஸ் 200ல இருந்து 250 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது ஓப்பனிங். இது அப்படியே பிக்கப் ஆகும். இங்கதான் 1 வீக்குக்கு போட்டிருக்காங்க, புக்கிங் ஓபன் பண்ணிருக்காங்க. எந்த படமா இருந்தாலும் 1 வீக் புக்கிங் தான் பண்ணுவானுங்க. அதுவே இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. 1 வீக் புக்கிங் பண்ணலாம். கமல தேட்டர்ல மட்டும்தான் தினுசா செகண்ட் வீக்கோட சாட்டர்டே டிக்கெட் புக் விட்டு வச்சிருக்காங்க. இந்த வாரம் இல்ல. மலேசியாலாம் அதிகமா விட்டுருக்கானு போல 300 தான். அதுவும் பிரான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு தெரியும். ஒரு ஆள் பார்ப்போம். அதான் எங்க கூட விடத்த போதுன்னு. எப்படி பார்த்தாலும் மினிமம் 10 பண்றோம் செகண்ட் பிளேஸ் வந்துடும். ஆமா ஆமா. ஆனா ரமேஷ் பாலா பார்த்தோம்னா ப்ரொடியூசர் கலெக்ஷன் போட மாட்டான், நம்ம போட்டு மஜா பண்ணலாம். அதான் இப்பயே வடை தான் சுடுவானுங்க வேர்ல்டு வீடியோ இதெல்லாம். பாப்போம் எங்க வடை நிக்குதுன்னு. நல்லா என்ன கேட்டா 220 இல்ல 210 அந்த மாதிரி நிக்கும். 220 மேக்ஸிமம் ஓகே. அதான் அது வரையும் நிக்கும். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க 250 பேரு. அப்ப பேட்ட 250 பாப்போம். ஆனா இது சுத்தமா தான் பிக்கப் ஆகாம படுத்ததுதான் பெரிய காரணம் என்ன கேட்டா. இருக்கிறது படத்துல ஒண்ணுமே பாப்போம். ஏன் இல்ல தலைக்காக பாக்கலாம். முதல்ல அவனுக்காக நான் அதுக்கடா பாக்கணும். படம் நல்லா இருந்தாதான்டா பாக்கணும். இல்ல இல்லடா என்னையுமே ஹீரோ காண்டி பாக்கணும்னா அந்த ஹீரோ கிட்ட ஏதாவது சரகு இருக்கும். புரியுதா? கமர்ஷியல் இல்ல இவங்கிட்ட என்ன இருக்குது. முன்னாடி ரஜினி கிட்ட சொல்லுவானு இல்லடா, முன்னாடி ரஜினி கிட்ட சொல்றதுக்கு அது காரணம் என்னன்னா ஏதாவது காமெடி ஸ்டைல் அந்த மாதிரி அப்படி சொல்லுவானுங்க. அவனுக்கு வயசாயிடுச்சு. புரியுதா? அவனால காமெடியும் பண்ண முடியாது. இப்ப வயசாயிடுச்சு. ஏதாவது ஸ்டைலும் பண்ண முடியல. கை டூப் போடுறானுங்க. அதனாலதான் அவனே இப்ப ஒரு நிறைய படம் தான் இந்த மயிரா போகுது. நல்ல ஒரு காம்பினேஷன் வந்தாதான் ஹிட் ஆகுது. அதுவே சில நேரத்துல டவுன் ஆயிடுது. அதான் ஆனா விஜய்க்கு அதான் வயசுக்குது, அதான் திறமைக்குது, கூட பீக்லயும் இருக்காரு. அதான் அந்தாலும் எது போனாலும் அதனால ஓடுது. இந்த ஆமைகளுக்கு அது ஒரு காண்டு. அதான் ஏன்னா கோட்டை வச்சு உனக்கு தமிழ்நாட்டுல புரியுதா? லியோவுக்கும் இதுக்கும் வெறும் 20 crores தான் டிஸ்டன்ஸ். 20 crores அதான் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். அதான் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை என்ன கேட்டா. எவனுக்குமே எப்படி நடக்குது. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு எவனுக்குமே இருக்காது என்ன கேட்டா. பிரபாஸ் கூட ஓன் ஸ்டேட்ல இது அந்த மாதிரி பண்ணல. ஓன் ஸ்டேட்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிறது அதான் சவுத் இந்தியாலே விஜய் தான் என்ன கேட்டேன். ஆனா நம்ம ஸ்டேட்ல இருக்கிற நன்றி கேட்டேன் நான் இங்க. ஆனா நம்பாலையும் சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் பகச்சு வச்சிருக்கோம். கேட்டா இதெல்லாம் கம்மி. அதான் ஹேட்டெல்லாம் இன்னும் வர வேண்டியது என்ன கேட்டா விஜய்க்கு. ஏன்னா அடிக்காத ஆள் இல்ல. எல்லாரும் அடிக்கிறாங்க. ஆனா நமக்கு ஏன்னா இப்ப மென்டலா வருவான். அவனையும் தூக்கி போட்டு ஒரு வருஷம் எரிப்போம். ஆமா வருவான். அதான் வாரிசு துணிவு அவனையும் தூக்கி போட்டு பார்ட் டைம் ஜாப் மாதிரி அவனையும் தூக்கி போட்டு மாதிரிப்போம். அதான் அதுக்கடுத்து பாஜக தான் டிஎம்கே, அதுக்கப்புறம் இந்த ஒரு சில சின்ன சின்ன கட்சி எல்லாரையும் தூக்கி போட்டு மாதிரிப்போம். புரியுதா? இவ்வளத்தையும் அடிச்சு கூட
என்ன கேட்டா இவனுங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியல பத்தியா. அதான் matter. ஆமா, ஏன்னா நம்ம படத்திலேயே அவ்வளவு ஹேட்டு அவ்வளவு இதை பார்த்துட்டு வந்திருக்கோம். இங்க எல்லாம் என்ன நீ 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 ஒன்னும் இல்ல. ஆமா சும்மா டிஎம்கே ஹேட் பண்ண சொல்ல, அவனுக்கு ஷோ கிடையாது, ஒண்ணு கிடையாது. எதுவுமே கிடையாது. புரியுதா? அவனெல்லாம் இல்ல. இன்னொன்னு அவன் எடுக்கிற குப்பை படத்தை சரைச்சு விட்டுருவானுங்க. புரியுதா? அதாவது அதான் முடிச்சு விட்டுறாங்க. அவனுக்கு இதான் இதுல பத்மபூஷன் விருதம் முதல்ல கட் பண்ணிருப்பானுங்க. ஆமா, விருதம் இல்லதான், விருதம் இல்ல, ஒரு 1000 கிடையாது, நீ வெளில போன. நம்ம அதான் நம்மளால அவங்களுக்கு பரவாயில்ல, ஒரு ரெண்டு பாசிட்டிவ் நடக்கும். ஆமா, பாப்போம் எங்க கொண்டு போய் நிக்குதுன்னு. ஆனா விஜய் சினிமால இல்லைன்னா ஆமை சுத்தமா மதிக்க மாட்டானுங்க. ஏன்னா பேச ஆள் இருக்காது, காம்படிஷன் ஆள் இருக்காது. ஆமா, அதுக்கடுத்து விஜய் சூர்யான சாரி தான், அஜித் சூர்யான தான் வந்தா வரும். அப்படியும் ஆமா, வந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, ஆமா. இன்ட்ரெஸ்டிங்கா போகாது. கடைசியில பார்த்தா தனுஷ் பிரதீப் ரங்கநாதன் எஸ்கேன்னு 3 பேரை சேர்ந்து அஜித் தட்டுல தூக்கின்னு போயிடுவானுங்க. இவனுங்க தான் நீங்க போங்க தம்பி நாங்க பாத்துக்கிறோம்னு நீங்க போய் சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு இருக்க ஜாலியா. அதான் அவனுங்க 3 பேர் தூக்கின்னு போயிடுவானுங்க. அதான் நம்மளுக்கு எதுக்கு, அதான் இதான் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் என்டர்டைன்மெண்ட். அதான் தூக்கி போடுறது சும்மா நார்மலா தான் கலாச்சமா இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ரேஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள தான் 27 ஆயிடும். ஆமா, 26 இன்னொன்னு இனிமே 26ல படம் வர்றேன்னு சொன்னா 27 ஆயிடும். புரியுதா? ஆமா. ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் இவன் போய்த்துக்காரன். விடாமுயற்சி எப்படி இன்னொன்னு வந்து அதான். ஆனா அவனுங்க இந்த மாதிரி ஒரு வருஷம் நினைச்சே பாத்துருக்க மாட்டாங்க. ஒரு படம் 150, ஒரு படம் 140, 150 கூட இல்ல 140. ஆமா, இன்னொரு படம் கேட்டா 220. தெரியல, பாப்போம். அது ஃபைனல் ப்ரெடிக்ட் பண்றேன். ஓகே. ஆனா இது வரைக்கும் தான் 175 வந்திருக்குன்னு நானுங்க. 175 180. ஆனா இதெல்லாம் பரவாயில்லப்பா, அவனுங்களுக்கு புதுசா இருக்குது இல்ல. நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வந்துச்சு. இதெல்லாம் கொண்டாடுறானுங்க பாருங்க. அதான் எப்படின்னே தெரியல ப்ரோ. இப்படிதான் நம்ம தளபதிக்கு மட்டும் ஒரு படம் இருந்ததுன்னா அவ்வளவுதான் முடிச்சு விட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் 2017 நம்ம கொண்டாடணும் தான். அதான் ஏன்னா அப்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லப்பா, இதான் விஜய்க்கு தமிழ்நாட்டுல எந்த கோர்ஸ் தான் இது அந்த மாதிரி போய் ரொம்ப பெருமையா பார்த்தோம். அதான் 2017 நம்ம பண்ணத மூதேவி 25 வந்து பண்ணுது. அதான் ஆமா, இதுல அணிலுங்க யாருன்னா 100 கோடி. இப்ப ஒண்ணும் இல்ல, வேற ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தா கூட இவனுங்க ஏதாவது திட்டுவானுங்க. புரியுதா? ஏன்னா ஆமா, இவனுக்கு ஒண்ணும் இல்ல, இதே தில்ராஜ் அஜித்தை வச்ச படம் எத்தனை அந்த படம் எடுத்தான்னு தில்ராஜுக்கு எல்லாம் ஷேவிங் பண்ணி விட்டுருப்பானுங்க. அந்த அளவுக்கு மோசமான அதான் பைத்தியக்காரனா இதான் இவனுக்கு. ஆமா. புரியுதா? ஆனா இந்த ரோமே பிக்சர் ராகுல் இருக்கான்ல, அதான் இப்ப ஜிபியு ஏன் நிறைய படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் தான் போட்டிருக்கான். அதான் குட் பை, அதான் சாரி கோட்டு படம் வந்துட்டு 100 கோடி ஷேர்னு. இவங்களால பேசவே முடியல. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணு. ஏதாவது உண்மைனா உண்மை, ஃபேக்ட்னா ஃபேக்ட், நம்பர்னா நம்பர், அவள் தான். ஆக மொத்தம் எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டுல ஏகே 100 பண்ணிருக்கார், தமிழ்நாட்டுல விஜய் 100 கோடி ஷேர் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். இந்த அக்கண்டால ஒரு டெம்ப்ளேட் இருக்குங்க, போத் ஆர் நாட் சேம் ப்ரோ. ஆமா, ஆமா. சேம் பட் டிஃபரண்ட். ஆனா இவங்களுக்கு எப்பத்தமா புரியும்? எனக்குமே பிசி ஓலஃபா அந்த சொல்லுவாங்க, பிசி ஓல ஃபோன் பண்ணும்போது நல்லா இருக்கும், மிஷின் நிக்கும் போதுதான் பில் வரும்ன்ற மாதிரி. இவனுக்கு ஏதோ இவனுக்கு கனவோட இருப்பானுங்க தான். ஆஹா, நம்ம தலைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாசிட்டிவ் வருது, ஆஹா. ஆனா பாசிட்டிவ் கொடுத்தவங்களாம் யாருன்னு பார்த்தா அப்பயே தெரியும். பரவாயில்ல, நல்ல விஷயம். நாளைக்கு சச்சின் ரிலீஸ். ஆமா, அதுல இருந்து வைப் பண்ணி பார்ப்போம். உண்மையில ஒரு ரீரிலீஸ்க்கு லைட்டா கியூரியாசிட்டி ஆயிருது, ஜாலியா தான் இருக்குது. ஆமா, இந்த வருஷம் வர தளபதி படம் இல்ல. ஆமா. அது ஒரு இது இது. கண்டிப்பா எப்படியா தான். ஆமா, அதான் எப்படியோ பஸ் வைப்பு தரும் இது. ஏன்னா செலிப்ரேஷன் தியேட்டரு கூட வந்துட்டு ரீரிலீஸ், பாட்டு வேற தான், ஆடுற பாட்டு அதிகமா இருக்குது. ஆமா. ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் கண்மூடி திறக்கும் போது அந்த பாட்டு மட்டும் தான் உட்காந்து பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். ஆமா. ஆனா இது தியேட்டர் ரிலீஸ் ஆனப்பதான் பாத்துக்க மாட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைமா தியேட்டர் ரிலீஸ் ஆக ரீரிலீஸ் பண்ணாலும் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது அந்த ஒரு வைப் இருக்கும்ல, அந்த மாதிரிதான்.
துப்பாக்கி படத்துக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா ஆட ட்ரை பண்றோம் கூகுள் பாட்டுக்கு, ஆனா ஆட முடியலையே. ஹரிஷ் ப்ரோ ஏன்னா பேசிட்டு இருந்தீங்க தானே இத? ஆமா நான் வந்து கனெக்ட் பண்ணி தெரியாதா மைக் வாங்கினேன், உடனே வெளில தள்ளி வச்சு 2 தாட்டி வெளில தள்ளி விட்டுருச்சு. அப்புறம் திரும்பி லிசன்ல இருந்தா அப்பயும் தள்ளி விட்டுருச்சு. இதுல ஹரிஷ் ப்ரோ எல்லாம் இருக்கோம். நாங்க எங்களுக்கு தெரியும், புரியுதா? ஏன்னா கூகுள் பாட்டு வந்துட்டு நார்மலா வைப் பண்ணலாம், அது மாதிரி வைப் பண்ணலாம், நின்னுகிட்டு கூட ஒரு ஜாலியா ஒரு மாதிரி, புரியுதா, ஒரு சில மூவ்மெண்ட் பண்ணலாம். டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரும் கூண்டு போனோம். கூண்டு போறதுனா தியேட்டர்ல சீட்டை விட்டு இருந்துச்சு, அந்த மெயின்ல இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு நின்னுங்கன்னு எல்லாம் மொழிகிறானுங்க. டேய் பைத்தியம், இதுக்கு எதுக்குடா கூட்டினு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே அப்படி இல்ல, குட்டி புலி கூட்டம் அந்த பாட்டுக்கே நான் டான்ஸ் ஆடிட்டேன், எல்லாம் டான்ஸ் ஆட்டம் கம்முன்னு இது பண்ணது. ஏண்டா லவ் பாட்டுக்கு எதுக்கடா கூட்டம். இவனுங்க ஒரு பைத்தியங்க. ஆனா இதான் கில்லிலாம் டாப் நாச் கேட்டேன். கில்லிதான் ஒரு வைப்பாவே போயிட்டு இருக்கு எல்லா பாட்டுமே. இல்ல அதாவது ஷாலாலா பாட்டுக்கே அண்ணன் பாட்டுக்கு திருஷா பாட்டை கூட விட்டு. இது எப்படின்னா அதான் அந்த ஒரு படத்துல மீல்ஸ் தான் டே அது ஊறுகாடான ஊறுகா கூட விடுறது இல்ல. கில்லிலாம் எங்கேயோ நிக்குது. கில்லி ஆனா நான் அதிக டைம் கில்லி ஃபுல்லாவே டிவில தான் பாத்துருக்கேன். கில்லி, திருமலை, அப்புறம் வந்து என்னது வேலாயுதம், அப்புறம் வேற என்ன குருவி, சொல்லிட்டே போலாம். நிறைய படம் நான் டிவில தான் பாத்திருக்கேன். அப்ப வந்து எங்க வீட்டுல கலைஞர் டிவி தான் இருக்கும். அப்புறம் சிடி முதல்ல சின்ன வயசுல எல்லாம் டிவில தான் பார்ப்போம், இதான் ஃபேக்ட். தியேட்டருக்கு கூட்டின்னு போறதெல்லாம் கொஞ்சம் ரேரா தான் கூட்டின்னு போவோம். நான் தான் தெறிக்கு தான் தியேட்டருக்கே போனேன். ஏன்னா இல்ல ஏன்னா அவ்வளவா இல்ல எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த அழகிய தமிழ் மகன் சைடு குருவி தியேட்டர் கொண்டு போனாங்க. கிராமம். நானும் அண்ணனும் செம்ம தளபதி ஃபேனு. நிச்சயமா தெறிக்கு போனோம். குருவி ஆனா எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் நான் தெறிக்கு போயிருந்தேன். ஆனா என் அண்ணன் எந்த படத்துக்கு போயிருக்கான்னு தெரியல. திருப்பாச்சியில சின்ன வயசுல கூண்டு போன சொன்னாங்க. ஆனா எனக்கு வேட்டைக்காரன் வெறி. ஏன்னா ஒரு படத்தை பாக்குறது மட்டும் இல்ல, அந்த மாதிரி நம்ம ஒண்ணு பண்றோங்கிறது இல்ல, அதுதான் இருக்கிற இல்ல. வேட்டைக்காரன்ல அந்த கச்சிப்பு சுத்துறதுக்கு இல்ல, அது பெரிய கச்சிப்புன்றதே நம்மளுக்கு தெரியல, சின்ன கச்சிப்புல சுத்தினோம் அது வேற ஒண்ணு. கூட அந்த பேண்ட்டை மடிக்கிறதுக்கு அந்த கடைசி லைன்ல அது ஒண்ணு, அதெல்லாம் சரியான வைப்பா அந்த பாட்டு வேற. அதான் பாட்டுலாம் ரண கூட்டுறோம். என்ன கேட்டா விஜய் ஆண்டனி எல்லாம் நெருப்பு மாதிரி போட்டிருப்பாங்க தான், அதுவும் வாயில வைப் பண்ற மாதிரி இருக்குதான். சம்பரபர சித்து இதுல அப்ப சன் டிவில ஒரு ப்ரோமோ ஒரு ஞாபகம், செல்லா முடிய விரிச்சு போட்டுனதான் வாடா, சரியான ப்ரோமோ இதுதான். அது சொரா ப்ரோமோ நல்லா இருக்கும். அதுல சுறா படம் வந்துட்டு எங்க மாமா கூட தியாகராஜ தியேட்டர்ல எனக்கு சின்ன வயசு அப்போ. இப்ப தியாகராஜா தான் எஸ்ட்ரோ தியாகராஜன் மாறிக்குது, ரெனோவேட் பண்ணிட்டாங்க. ஆனா அப்போ தியாகராஜா பெரிய சிங்கிள் ஸ்கிரீன் செம்மையா இருக்கும். அது காசுக்கு தான் இந்த மாதிரி தியேட்டர் இருக்கு. அங்கதான் சுறா கூட்டுன்னு போனாங்க. அதான் நல்ல கட்டோடு எல்லாம் வச்சுக்கிறானுங்க, ஏதோ பண்றானுங்க. நான் சின்ன வயசுல தெரியாது நம்மளுக்கு, படம் மொக்கன்னு தெரியாது. படம் பாக்குறோம் நம்மளுக்கும் புரியுதா. ஏன்னா சின்ன வயசுல அந்த லாஜிக் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். இந்த ஜம்ப்ஸ் இதுதான் எதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துச்சு. அப்புறம் தான் ரொம்ப இது ஃபிளாப். ஆமா, சுறா படத்தப்பதான் நான் கடைக்கு போனாலே அந்த கடைக்காரன் என்ன ஃபிளாப்பா போச்சா, நான் தளபதி ஃபேன் தானா, அப்ப நான் தான் விஜய் ஃபேன் எப்படி சொல்றது, இதுவாவே சுத்திட்டு இருப்பேன். எல்லாத்துக்குமே சொல்ல நான் விஜய் ஃபேன்றேன் அப்படின்னு. சுறா தப்ப போட்டு அழியுது, என்ன ஃபிளாப்பா போச்சா, எல்லாரும் யார பார்த்தாலும் சுறா போச்சு அவ்வளவுதான். ஒரு மாதிரி ஸ்கூல் டைம் தானா, என்னடா இப்படி சொல்றாங்க. நான் படத்துக்கு போல, நான் டிவில வந்துதான் அப்புறம் படம் பார்த்தேன். ஹைலைட் என்னன்னா, இல்ல நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பேன், நண்பனுக்கு அடம் பிடிச்சி வீட்டுல அடம் பிடிச்சி கூட்டின்னு போயிட்டாங்க. அதான் கூட்டின்னு போய் வச்சிட்டேன். அதான் ஆனா லேட் ஒரு 2வது வாரம் நினைக்கிறேன், நண்பன் ரிலீஸ் 2வது வாரம் தான் கூட்டின்னு போனாங்க. அதுக்கே அந்த ஒரு வாரம் இருந்ததுன்னா பாத்துக்கதான். ஆனா துப்பாக்கி வந்துட்டு பார்த்தா வீட்டுலதான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், பாட்டி இறந்துட்டாங்க. அதான் ஆனா ஹைலைட் என்னன்னா, என்னால கேட்க முடியும் ஆனா கேட்க மனசு இல்ல, புரியுதா. ஏன்னா அன்னைக்கு இறங்கல இல்ல, அன்னைக்கு சாவு இல்ல, சாவு அன்னைக்கு கிடையாது, ஏற்கனவே செத்துட்டாங்க, ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஒரு வாரம் மேல ஆகுது அந்த ஒரு டியூரேஷன் நினைக்கிறேன். மினிமம் ஒரு வாரமோ ஒரு 10 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
ஆனா உனக்கு அந்த அப்படி கேட்கவே தோணாது, புரியுதா? ஆமா இப்பதான் இருந்திருக்காங்க. இதான். ஆனா டிவில பாக்கும்போது லைட்டா ஏக்கமா இருக்கும். ஆமா ஏன்னா துப்பாக்கி புறம் அடிக்கடி போட்டுனே இருப்போம். அதுல ஒரு விஜய் ஜம்ப் பண்றது, அந்த இது கன் சீன் எல்லாம் சரியா இருக்கும். ஆமா அதனாலதான் இப்ப ரீ ரிலீஸ் வந்த உடனே துப்பாக்கி தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஆனா கத்தி தான்ப்பா. கத்தி கத்தி தான். அதுவும் காசி தேட்டர். இல்ல காசி தேட்டர் மறக்கவே மாட்டேன். எங்க இதான் சொந்தக்கார பசங்க. அதுவும் இதுல ஹைலைட் என்னன்னா சுத்தி சொந்தக்கார பசங்க மட்டும் தான், புரியுதா? எந்த எந்த விமனு ஃபேமிலி யாருமே கிடையாது. சரியான செலிப்ரேஷன். டாப் லஞ்ச் எங்கேயோ கொண்டு போய் விட்டான். ஆனா இதுல இதுக்கப்புறம் மிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணதே கிடையாது. கத்திக்கு அப்புறம் கத்தியை தான் இதெல்லாம் எந்த படத்தை தலைவா மிஸ் பண்ணதான். தலைவா எதுக்கு மிஸ் பண்ணு எல்லாரும். ஆமா ஆமா அது தலைவா அப்பதான் நான் நியூஸ் பார்த்துட்டு உட்காந்து டிவில. கத்திக்கு அப்புறம் எல்லாமே தியேட்டர் தான், எல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான். ஷோஸ் மட்டும் தான் மாறிச்சு. மெர்சல் வந்துட்டு ஈவினிங் 4 மணிக்கு தான். நான் தெரியக்கு அப்புறம் மெர்சல் தான் போனேன். இது அரியலூர் போனேன். அப்போ வந்து செம்ம இது. அப்புறம் செகண்ட் ஷோக்கு தான் டிக்கெட் கிடைச்சிது. அதுவும் வந்து எப்படியும் எங்க அப்பா கெஞ்சி வாங்கினார். நானும் என் அண்ணனும் போயிருந்தோம். அப்பவே வந்து அரசியல் தாக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி நெக்ஸ்ட் இயர் வந்துருவாரு அந்த மாதிரி. அப்ப ஆனா ஒரு டைமுக்கு மேல விஜய் படம் தான் இப்படிதான் ரிலீஸ் ஆகுன்ற அந்த மைண்ட் வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல எனக்கு மெர்சல் டைம்ல சரியான காண்டு. ஏன்னா படம் நாளைக்கு ரிலீஸ் நியூஸ்ல போடுறான், ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அதான் கேஸ் ஏதோ போட்டிருக்காங்க. அதான் இந்த விலங்கு இதுவும் நினைக்கிறேன். ஏதோ படத்துல அனிமல் வந்துட்டு அதான் பர்மிஷன் இது வாங்கி யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டானுங்க. அந்த மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும். சர்க்கார்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை, பிகில் வந்துட்டு ஓப்பனிங் ஷோ பிரச்சனை, அதுக்கப்புறம் அதான் பழகிச்சு. சரி ஓகே. நான் எப்படி FDFC போனேன்னாக்கா வாரிசுல இருந்து நினைக்கிறேன். வாரிசா? ஆமா வாரிசு தெரியல, நான் இல்ல வாரிசுக்கு முன்னாடியா மாஸ்டர் இல்ல, மாஸ்டர் கிடையாது பீச் தானே ப்ரோ. மாஸ்டர் எடுத்து பீச் பீச்சுக்கு போனேன்னு நினைக்கிறேன். இது வாரிசுல இருந்து தொடர்ந்து FDFC தான் ஃபர்ஸ்ட் ஷோ தான் கடைசி கோட் வரைக்குமே. இதுல ஹைலைட் என்னன்னா லாக்டவுன் 2020 அந்த மிட்ல போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பத்துல இருந்து அதான் படம் யாருக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா என்கிட்ட 2020ல விட்டுருந்தேன்னு லாக்டவுன் இல்லாம தர்பார் அந்த டைம் ஹையஸ்ட் இருந்திருக்காது. ஏன்னா அந்த டைம் 2 படம் தான் ரிலீஸ் ஆச்சு. தர்பாரு, அதுக்கப்புறம் பட்டாஸ், மாமனார் மருமம். ஆனா இந்த மானகிட்ட பசங்க அது ஒரு ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் தி இயர். ஏன்னா ரிலீஸ் ஆனதே 2 படம் தான். வெக்கமா இல்லையாடான்னு. கொரோனா லாக்டவுன் 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 போட்டு 5 வருஷம் ஆகும்னு சொன்னாலே ரொம்ப இதுவா இருக்கு. இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா லாக்டவுன் காலம் தான் அதெல்லாம் ஒரு ஜாலியான ப்ரோ, பீஸ்ஃபுல்லான டேஸ். ஆனா அதெல்லாம் மறக்கவே முடியாது. நாஸ்டாலிக்கா வருது. ஏதோ பூமர் மாதிரி பேசுற மாதிரி. சத்தியமா இல்ல, லாக்டவுன்ல நான் தூங்கவே மாட்டேன். சத்தியமா தூங்கவே மாட்டேன். அதாவது இப்ப தூங்குறது கூட தூங்க மாட்டேன், சுத்தமா தூங்க மாட்டேன். ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ இன்சோமேனியா பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்லியிருந்தானுங்க. என்னடா இது. அப்ப லாக்டவுன் அப்பதான் என் அண்ணன் கையில டச் போன் இருந்தது. எங்க அப்பாவும் டச் போன் வாங்கிட்டாரு. டிவி வந்து LED டிவி வாங்கி வச்சுட்டு அப்பதான் எல்லாமே புதுசு புதுசா வாங்கி வைக்கிறாங்க. திடீர்னு லாக்டவுன் வாங்க வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. இல்ல இல்ல எனக்கு வந்துட்டு செகண்ட் இயர் லாக்டவுன், தேர்ட் இயர் வந்துட்டு ஃபுல் ஆஃப்லைன். தேர்ட் இயர் கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் முன்னாடில இருந்து ஒரு வருஷம் ஆஃப்லைன். லாஸ்ட் நான் அப்பதான் முடிச்சு 20ல நினைக்கிறேன். 20யா? ஆமா 20ல தான் போய் கொரோனா பேட்ச்லயே முடிச்ச. ஆமா நான் எனக்கு வந்து அரையாண்டு மார்க்க போட்டாங்க. தேர்டு மட்டும் மார்க் ப்ரோ. நான் பிரைவேட் ஸ்கூல் ப்ரோ. எனதான் என் ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கரெக்டா அந்த மார்க் தான் போட்டாங்க. ஒரு மார்க் கூட எக்ஸ்ட்ரா கூட போடல தெரியுமா? ஆனா அது நான் வந்து 19 பேட்ச்.
20 பேட்சுக்கு எல்லாமே எப்படி போட்டாங்கன்னாக்க அதுலயே கொரோனா பாஸ்ன்னு எழுதி இருக்கும். எனக்கு தான் மார்க் போட்டு இருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லாவே டேஷ் டேஷ் போட்டு கடைசியில கொரோனா பாஸ் அப்படின்னு எழுதி இருக்கும். COVID-19 பாஸ்ன்னு. எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா எனக்கு அரேண்ட் மார்க் கரெக்டா போட்டாங்க. ஒரு இன்ச்சு ஒரு மார்க் கூட கூட்டி போடல ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்ல அவங்களுக்கு அந்த மார்க் கரெக்டா போட்டாங்க அந்த இயறப்பதான். அது ஒரு காலம். ஆமா எல்லாரும் மெமரி தான். திரும்பி 21 ஆமா 21ல ஃபர்ஸ்ட் இயர் ஐடிஐ முடிச்சுட்டேன். அப்ப வந்து பாதி ஃபர்ஸ்ட் லாக்டவுன் கம்மி பண்ணியிருந்தாங்களா அப்பதான் போய் அட்மிஷன் போட்டேன். அப்புறம் திரும்பி கொரோனா அதிகமாகுன்னு இது பண்ணிட்டாங்க. ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸ் தான் செம பண்ணா போச்சு. இந்த டேர்னிப்னு ஒரு ஆப் இருக்கும். அதுல லிங்க் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் வாத்தியார் எல்லாருமே செம பண்ணா போவோம். அதுக்கப்புறமா தான் செகண்ட் இயர் ஃபுல்லாவே ஆஃப்லைன் தான். இந்த 22 பாதியில இருந்து நினைக்கிறேன். 22 ஆமா 21 22 ஃபுல்லாவே இதுதான். அப்ப ஃபுல்லாவே செம ஐடில தான் வாத்தியாரே வரமாட்டாரு. வந்தாலும் போய் பின்னாடி டெஸ்க்ல படுத்து தூங்கிடுவாரு. கவர்மெண்ட் ஐடி தானா, அதனால ஜாலியா போச்சு. அப்படியே ஜாலியா அப்படியே ஐடிஐ முடிச்சாச்சு. 23ல முடிஞ்சது. 23ல அப்படியே போய் 22ல முடிஞ்சிச்சு. 22 எண்ட்ல வந்து அப்ரண்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 23ல முடிஞ்சிருச்சு. 23 அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் சென்னை போனேன் டிசம்பர்ல. சென்னையில அந்த பூந்தமல்லி இருக்குல்ல ப்ரோ, அங்கதான் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 6 மாசம். அப்புறம் சாப்பாடு எதுவும் செட் ஆகல, ரூம் செட் ஆகல. சேலரி 12,000 தான் கொடுத்தாங்க. கைக்கு வரதே என் 5,000 ஹாஸ்டலுக்கே போயிடுது. இல்ல உன் கதை டிராகன்னு பார்த்தா நீ வந்துட்டு அதான் குடும்பஸ்த கதையை சொல்லுகிற. குடும்பஸ்த குட் நைட் கதை. ஏன் ப்ரோ நீ வேற, நான் இப்போ 6 மாசமா வீட்டுலதான் ப்ரோ இருக்கேன். வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் கச்சிரும் ரெண்டு. என் அண்ணா ஆனா சென்னையில தான் இருக்கான். அவன் வந்து ரூம் எடுத்து பசங்களோட தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால அவனுக்கு செட் ஆயிடுச்சு. சம்பளமா அவனுக்கு வருது. இது வரைக்கும் இல்ல நான் ஹாஸ்டல்ல இருந்த என் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போனோமா, ஹாஸ்டல்ல எடுத்துக்கிட்டான். நான் பேசணும் வாங்கடா ரூம் எடுத்து தங்கிக்கலாம், காசு மிச்சம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும்தான் அப்படி இப்படி இருக்கு அப்படின்னு. நான் 6 மாசமா நான் மட்டும்தான் அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு. அப்புறம் நீங்க கேட்கல. நான் மே மாசம் கிளம்பி மே மாசத்துலயே நான் ரிசைன் லெட்டர் 1ஆம் தேதி கொண்டு கொடுத்துட்டேன். அப்புறம் 1 மந்த் நோட்டீஸ் பீரியட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்துட்டேன். அவன் ஒருத்தன் மட்டும் அங்க இருக்கான். 1 இயர் மேல ஆயிடுச்சு. அவன் மட்டும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் அதே கம்பெனில ஹாஸ்டல்ல இருந்துகிட்டு. அவன் எப்படி எனக்கு வந்து சாப்பாடு செட் ஆகல. நெக்ஸ்ட் வந்து சேலரி கையில் நிக்கல ப்ரோ. 5,000 ஹாஸ்டலுக்கு போயிடுது, மீதி 5,000 வீட்டுக்கு வேணும்னா மீதி 2,000 கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. 15,000 ரூபாய் அதுலயே 3,500 கிட்ட பிஎஃப் எஸ்என் பிடிச்சிருவாங்க. அதனால இது மாதிரி நம்மளால செட் ஆகாது அப்படின்னு நான் வந்துட்டேன். இங்கேயே நான் 9,500 வாங்கினேன் அரியலூர்லயே அப்ரண்டிஸ் பண்ணும்போது. எனக்கு இதான கரெக்டா இருந்தது. நான் இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். நான் பாட்டு பஸ்லயே போயிட்டு பஸ்லயே வந்துருவேன். அங்க ஆனா செட் ஆகல. நான் சர்வீஸ் ஃபீல்ட்ல தான் இந்த மெக்கானிக்கல் தான் முடிச்சேன் ஐடில. சர்வீஸ் ஃபீல்ட்ல தான் இருந்தேன். இந்த அசோக் லேலண்ட் ட்ராலிலாம் இருக்குல்ல, நம்மளுக்கு தான் இது பைக் இதெல்லாம் இருக்குது. இது வரையும் ரூம் எடுத்தெல்லாம் தங்கினது இல்லை. எல்லாம் வீடு தான். இங்கெல்லாம் அதான் சொகுசா இருந்தனால தெரியல இது. ஆனா ரூம் எடுத்த பசங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிதான் இருப்பானுங்க. ஆனா என் அண்ணன் ஒரு 2 இயர் அங்கதான் இருக்கான். 2 இயருக்கு மேல ஆயிடுச்சு அங்கதான் இருக்கான். அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. இப்பதான் ரீசெண்டா கூட பைக் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஆனா நான் நிறைய உண்மையில எனக்கு தூக்கம் தான் என்னன்னே தெரியல. அதாவது போனாலதான் தூக்கம் கெடுதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்துட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நிறைய பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த லாஸ்ட் எப்படி சொல்றது, அப்போ நான் 6 மாசமா வந்து எனக்கு ரொட்டீனா ஷிஃப்ட் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்குமா. அப்போ வந்து எப்ப தூங்கினாலும் ஏஞ்சிருவேன். காலைல ஒரு 12-10 மணிக்கு தான். இப்போ வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த லாஸ்ட் ஒரு 6-7 மாசமும் நைட்டு காலைல 3-4 மணி எடுத்து தூங்கவே. போனை வச்சுட்டு படுத்தாலும் 10 மணிக்கு உங்களோட ஸ்பேஸ் எடுத்த முடியாத 10 மணிக்கு போன் வைப்பனா தூக்கமே வராது. அதான் என்னன்னே தெரியல.
இல்ல எனக்கு இல்ல மேட்டர் என்னன்னா, எனக்கு என்னோட டைம் பார்த்தா 12 மணிக்கு நான் தூங்கணும்னு ட்ரை பண்ணுவேன். 12 மணிக்கு அப்புறம். அதான் இப்ப புரியுதா? அதாவது 12 மணிக்கு அப்புறம் கூட தூக்கம் வர மாட்டேன்னா யோசிச்சு போயிரு. ஏன்னா தெரியல அது இல்ல அது பழகிச்சு எனக்கு அந்த லாக்டவுன்ல இருந்து. அந்த ஸ்லீப் ரொட்டீனே மாறிடுச்சு அப்படி. ஆமா. அப்பதான் ஃப்ரெண்டு சொன்னான், இதுக்கே இப்படி நீ நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டா இது இருக்கும். நைட் ஷிஃப்ட்லாம் வந்து ரிஜெக்ட் பண்றான் நான் அவ்வளவுதான். நைட் ஷிஃப்ட் போனா உடம்பு ரொம்ப இதுவாயிடும் ப்ரோ. நானே அதான் இது இல்ல அதெல்லாம் தேவையில்லை. நைட் ஷிஃப்ட்லாம் எனக்கு தெரியாது. பாப்போம் சூழ்நிலை. ஒருவேளை நைட் ஷிஃப்ட்ல ஏதாவது அழகான பொண்ணு இருந்தா சரி. ஆனா எங்க இருக்குது? நானே உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன். நாளைக்கு நைட்டு சென்னை கிளம்புறேன். என்னன்னு பண்றேன் உங்களுக்கு டிஎம் பண்றேன். வந்தா பாக்கலாம். வருவேன் பாப்போம். இதோ இப்ப பிலிம் அந்த வியூ போட்டிருக்கானே 88K புக் ஆச்சு ப்ரீ ரிலீஸ் கில்லி. இது 75K இப்ப புக் ஆயிருக்கு 24ல. பெரிய வித்தியாசமே இல்ல. அதான் சொல்றேன், கில்லியை விட இது ஒரு 8K கம்மின்னு நினைக்கிறேன். 8K கம்மி அவ்வளவுதான். அதான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் அதான் இதுக்கு பேர் தான் ஃபேன் பேஸ்ன்றது. பெரிய இது இருக்காது. இதை ஒரு படத்தை ஓட்டுறது இது சும்மா அந்த மாதிரிலாம் மினிமமா வந்துடும். அதான் தளபதி. நாளைக்கு வைப மட்டும் தான். இதுக்கப்புறம் நாளைக்கு செம வைப் இருக்கு. இந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு வைபா ஓடும். எல்லாரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடும். ஒரு 2 பேர் போட ஆரம்பிச்சுல அப்புறம் எல்லாம் வந்து ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது ட்ரெண்ட் செட் ஆயிடும். மண்டேலாம் ஃபுல் பண்ணிக்கிறானுங்க. பைத்தியக்காரனுங்களா இருக்கானுங்க போல. உண்மையிலே வெறி பிடிச்சா நீங்க தான் அதிகமா. ஆமா, ரீல் தான். மண்டே வந்துட்டு ஒர்க்கிங் டே, அதுக்கே ஃபுல் பண்ணிருக்கானுங்க. இந்த கமலா நிறைய ரிவ்யூஸ். அதான் இல்ல நான் போகும்போதே தான் பேசினேன். நாளைக்கு 7 மணிக்கு 9 மணிக்கு 7 மணிக்கே தான் ஒரு ரெடியா கிளம்புனாதான் உண்டு. அதான் மினிமம் ஒரு 1 hour இருக்கும், இல்ல 45 minutes அந்த மாதிரி இருக்கும். ரோனி தேட்டர் இங்கேருந்து போறதுக்கு. அங்க போயிட்டு 8:45 அங்க மாதிரி போற மாதிரி தான் இருக்கும். 9 மணிக்கு ஷோ போட்டு விட்டுருவான். 10-15 ஷோ. நான் ஒரு 9 மணிக்கு 9:30க்கு பஸ்ல ஏறினா போயிடுவேன். 10:10 தான் போயிடுவேன். 10 மணிக்கு போயிடுவேன். ஒரு டைம் இது துப்பாக்கி தான் நினைக்கிறேன். இன்ட்ரோ சீன் இன்ட்ரோ சீனை மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். இன்ட்ரோ சீன் முன்னாடி மிஸ் பண்ணானா என்னன்னு தெரியல. இன்ட்ரோ சீன் மிஸ் பண்ணல. ஒன்னும் இல்ல, இன்ட்ரோ சீன் முன்னாடி என்ன இருக்கும், அதான் அவங்க தங்கச்சி பில்டப் கொடுக்கும். அதான் அதுக்கப்புறம் போன் பண்ணுவாங்க. அதான் பேர் ஜெகதீஷ். அதான் அதெல்லாம் இல்லை. நான் அதான் எல்லாம் பரபரப்பா உள்ள போறோம். மூதேவி ரோஹித் தேட்டர் ஒரு பவுன்சரு உள்ள போறோம். எல்லாம் டிக்கெட்ல காமிச்சிட்டோம். சார் செக் பண்ணணும், பாக்கெட்டை காட்டுங்க. டேய் ஷோ போட்டாண்டான்னு நாங்க என்ன குண்டேடா எடுத்துன்னு போய் உள்ள போட போறோம். துப்பாக்கி பத்தல ஏன்டா உயிரை வாங்கிட்டு உள்ள போனா அதான் விஜய் அந்த கையை முறுக்கிற அந்த சீன் வருது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன். எல்லாம் கத்தினுக்குறானுங்க. உள்ள போகும்போது தெரியுது போட்டான் போல தான் வந்துச்சு. சரி, நாளைக்கு பாப்போம். ஏன்னா சீக்கிரம் தூங்கணும். காலங்காத்தால 7 மணி